அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவினுடைய தொண்டர்களே விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கார்த்திக் சிதம்பரம் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் பேர் இயக்கம் தானே, அது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது காங்கிரஸ்காரனே விரும்பல. அதுக்கு என்ன பண்ணுவோம்? அவர் இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாஜக ஏடிஎம்கே இந்த கூட்டணி சரியான பாதையில் பயணிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் இப்படி கொளுத்தி போட்டா உடனே எங்க புகையுமா அப்படின்னு சொன்னா புகையாது. தேசிய அளவில் பாஜக தலைமை மாற்றம் ஏற்படும் இல்லையா, அந்த சமயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்புல தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மூன்றுமே வரும். அதுக்கப்புறமா இவங்க என்ன அதிரடியா பண்ண போறாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. ஆல் இண்டியா எக்ஸ்போஷர் அவருக்கு ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட். அதாவது பிரதமர் கேண்டிடேட்ல ஒரு 4-5 பேர் வரிசையில் இருக்கிறாங்க. ஏன்னா 2047 வரைக்கும் காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வராதுங்கிறது என்னுடைய அனுமானம். அதில் வந்து அண்ணாமலையுடைய பேர் இருக்கு. பாஜகவினுடைய சரித்திரத்திலேயே ஃபைனல் ஃப்ரான்டியர்ஸ் அப்படிம்பாங்க பாருங்க, கடைசி மைல். இதை தாண்டணும். ஏன்னா இந்த 3 மாநிலங்கள் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்குமே. விஜய் கட்சி ஏடிஎம்கே கூடத்தான் கூட்டணி வச்சுக்கணுன்ற ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்ச பிறகு தான் அமித்ஷா டக்குன்னு உள்ளே வந்து எடப்பாடி கூட டீல் போட்டு சீல் பண்ணி விட்டார் மேட்ரை. அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போது கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் இந்த வேலையை கச்சிதமாக பண்ணி முடிப்பார். விஜய்க்கு தலையில் அடிச்சு உட்காத்தி வச்சு வேப்பில் அடித்து உனக்கு இவ்வளோதான், இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிக்கோ, அப்போ தான் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப முடியும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவினுடைய தொண்டர்களே விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கார்த்திக் சிதம்பரம் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கறது அந்த கருத்தை? ஆமாம், கரெக்டு தானே. காங்கிரஸ் பேர் இயக்கம் தானே, அது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது காங்கிரஸ்காரனே விரும்பல. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி காலத்தின் கட்டாயமாக தான் நம்ம பார்க்கணும். அதாவது விரும்புகிறாங்கிறது வேற விஷயம். டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும். இதே கார்த்திக் சிதம்பரம் உறுப்பினராக இருக்கிற அந்த கட்சி தான் அவங்களுக்கு வந்து இந்த முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் அது அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னாலும் கூட இவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களுக்கு வந்து பலன் கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது. அதுக்காக தானே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால் அதிமுக பாஜக கூட்டணியே அவங்களோட தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இது என்ன தெரியுமா, ஒரு மாதிரியான ஒரு கொளுத்தி போட்டு பார்ப்போமேங்கிற ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படின்னா, இது மாதிரி கொளுத்தி போட்டோன்னு சொன்னான்னா இது கொஞ்சம் புகையும். இப்போது நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை மாற்றம் பண்ணினதுக்கப்புறமா இவர் வந்த பிறகு எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இந்த கூட்டணி 2 கட்சிகளும் ஒரே மாதிரி வேலை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம், ஒத்துழைப்பு, இது 2மே நான் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாரு, தினமும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, தினமும் ஒரு கருத்து சொல்கிறாரு, தினமும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு, தினமும் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு, ஏதாவது ஒரு கண்டனம் பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சைலண்ட்டாக ஒரு சின்ன பத்திரிகையாளர் சந்திப்பு, மீடியா மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே தவிர காம்படிட்டிவாக இருக்கக்கூடாது, ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுறதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவங்க பண்ணுறதுக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க இந்த 2 கட்சிகளுக்கு நடுவில் மிக நுணுக்கமான இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து கார்த்திக் சிதம்பரம் பார்க்குறாரு. கார்த்தி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்தின்னு பேசுகிற பேச்செல்லாம் ரொம்பவே தூக்கலாக தான் இருக்கும். ரொம்ப மாறுபட்ட சிந்தனையாளர் அவர். அதனால் அவர் இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தட் மீன்ஸு பாஜக ஏடிஎம்கே இந்த கூட்டணி சரியான பாதையில் பயணிக்கிறதுங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஸோ இவர் இப்படி கொளுத்தி போட்டால் உடனே எங்கே புகையுமா அப்படின்னு சொன்னால் புகையாது, கவலையே வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகின்னு இருக்குது, அதாவது கொஞ்சம் மறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இனிமேல் நம்மளுக்கு அந்த த்ரெட் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது முடிஞ்ச பிறகு
தேசிய அளவில் பாஜகவில் தலைமை மாற்றம் ஏற்படும் இல்லையா, அந்த சமயத்தில் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்பில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மூன்றுமே வரும். அதுக்கப்புறமா இவங்க என்ன அதிரடியாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதனால் தொண்டர்கள், பாஜக தொண்டர்களும் சரி, ஏடிஎம்கேல பேச்சே கிடையாது சார். ஏடிஎம்கேல ஏன் இந்த கூட்டணிங்கிற பேச்சே இப்போ வரல. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் அவருக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு நழுவி போச்சு. அதாவது ஏடிஎம்கே கூட போகலாமான்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது நழுவி போச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசியிருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மாநிலங்களுடைய பேர் சொன்னீங்கல்ல, அதில் மோடி அவர்கள் அதாவது ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் எதுவும் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறாரா? எப்படி அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸில் 2-3 பேர் போயிடுவாங்க. அதாவது கேம்பெயின் கமிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் போஸ்ட். அதெல்லாமே ஆல் இண்டியாவை பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஆளுகளெல்லாம் நீங்கள் வந்து கட்டி போட்டு வைக்க முடியாது. அவர் கட்டுக்கு அடங்காத ஒரு ஆசாமி தான் அவரை வந்து எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது நரேந்திர மோடிக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற தலைவர்கள்லாம் கூட பாருங்களேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செயல்படக்கூடிய தலைவர் ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்க. ஸ்மிருதி இரானி இந்த 2024 தோற்று போனார் இல்லையா அமேட்டியில், அதுக்கப்புறமா வந்து அவருக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கொடுக்கல. அதே மாதிரி அங்கே ஆல் இண்டியா லெவலில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுலேருந்து வந்தார் பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸில் வந்தார் பாருங்க, தினேஷ் திரிவேதி அப்படின்ட்டு. அவர் கூட ஒரு பெரிய போஸ்ட் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பாருங்களேன், அந்த இதில் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணிக்கு கூட பெரிய போஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அவங்களாம் அதை பற்றி பேசுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து கட்சியில் பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்தந்த பொசிஷன் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ தெரியும். கொஞ்சம் வெளியுறவு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ப்ளஸ் டில்லி, பாம்பே, ஹரியானாங்கெல்லாம் எலெக்ஷன்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த ட்ரிப்பு அவருக்கு வந்து ஆல் இண்டியா எக்ஸ்போஸ் ஆயிரும். ஆல் இண்டியா எக்ஸ்போஷர் அவருக்கு ஏன் தேவை அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட். அதாவது பிரதமர் கேண்டிடேட்டில் ஒரு 4-5 பேர் வரிசையில் இருக்கிறாங்க. ஏன்னா 2047 வரைக்கும் காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வராதுங்கிறது என்னுடைய அனுமானம். அதுக்கேற்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பிரதமர் வேட்பாளர்களை வந்து தயாரிச்சுக்கிட்டு வராங்க. அதில் வந்து அண்ணாமலையுடைய பேர் இருக்குது, தேஜஸ்வி சூர்யாவுடைய பேரும் இருக்குது, அதாவது கர்நாடக மாநிலத்தில். ஸோ இவருக்கு வந்து ஆல் இண்டியா எக்ஸ்போஷர் ரொம்ப அவசியம். அப்படிங்கிறதுனால அவரை வந்து டெல்லியில் கண்டிப்பாக எடுப்பாங்க, வித் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இந்த 3 ஸ்டேட்ஸ். காரணம் வந்து இது வந்து 2026 வந்து நடக்க போகுது எலெக்ஷன். இந்த 3 ஸ்டேட் தான் பாஜகவினுடைய சரித்திரத்திலேயே ஃபைனல் ஃப்ரான்டியர்ஸ் அப்படிம்பாங்க பாருங்கள், கடைசி மைல். இதை தாண்டணும். ஏன்னா இந்த 3 மாநிலங்கள் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்குமே. 15% கட்சி தான் கடந்த 20 வருஷமாக கேரளாவில் பாஜக. ஆனால் ஒரே ஒரு எம்பி இப்போ வந்திருக்காரு, சுரேஷ் கோபி. அது 25% 30% மாற்றணும். அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு சேலஞ்சு. வெஸ்ட் பெங்காலில் அந்த ஒரு சேலஞ்சை போன ஒரு ட்ரிப்பை பிரேக் பண்ணிட்டாங்க, 2021 பிரேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா 0 எம்எல்ஏ இருந்தது, 77 எம்எல்ஏஸ் அங்கே கிடச்சிது பாருங்கள். அது ஒரு பாத் பிரேக்கிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், தமிழ்நாடை மேலே கொண்டு வரணும். 4 எம்எல்ஏஸ் கூட உட்காந்துட்டு நம்ம கட்சியெல்லாம் வளர்ந்ததாக சொல்லிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில், அதாவது ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் சந்தோஷப்பட முடியும்? கேரளாவில் எம்எல்ஏவே இல்லையே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதனால தான் இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சு. இந்த சேலஞ்செல்லாம் எப்படி அவர் எடுத்துகிட்டு போகிறார், இதுதான் வந்து அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது நான் பார்க்குறேன். இங்கே போக போக பார்ப்பீங்க அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸு தமிழ்நாட்டில் எப்படி வரும்னு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடியெல்லாம் நம்பி கூட்டணிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருந்தார். இது குறித்து சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது, என்ன கூட தான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆதவர்ஜனா கூப்பிட்டாரு, துணை முதலமைச்சராக ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கருத்து தற்பொழுது பரபரப்பாக போயிட்டுருக்கு. பெரிய நியூஸ் இல்லை, ஆதவர்ஜனா வந்து திருமாவளவனுக்கு தான் சொன்னார், சீமானுக்கு சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து நியூஸ் டு மீ. திருமாவளவன் தான் இந்த மாதிரி நீங்கள் துணை பிரதமர் அப்படிங்கிற மாதிரிலாம் தூக்கி விட்டு பாவம் அவருடைய கனவை தான்
அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு பாவம், ரொம்ப திருப்பியும் டிஎம்கே கூட இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. பட் சீமானுக்கு அந்த மாதிரி அவர் ஆஃபர் சொன்னது பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அவர் சீமான் சொன்ன பிறகு தான் தெரியும். பட் வாட் எவர் அவருடைய இந்த ஏடிஎம்கே பற்றிய இந்த பேச்சு வந்து ஒரு தேவையில்லாத பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி விஜய் கட்சி ஏடிஎம்கே கூடத்தான் கூட்டணி வச்சுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்ச பிறகு தான் அமித்ஷா டக்குன்னு உள்ளே வந்து எடப்பாடி கூட டீல் போட்டு சீல் பண்ணி விட்டார் அது மேட்ரை. அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போது கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படியே இப்போ இன்னுமே யாரும் அவங்களுக்கு தெரியுறது. ஏன்னா 10% இப்போ இந்த சாணக்கியாவில் வந்து 22% கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கருத்து கணிப்பு. அவ்வளோலாம் அவங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அவங்களே அதை டவுட் பண்ணுறாங்க. இதுவே எங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. வேற கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர் பேர் என்ன, ஜேவிசி ஸ்ரீராமுடைய கருத்து கணிப்பு வந்து வேறே மாதிரி இருக்குது. 10%, 12%, சில இடங்களில் 15% கூட இருக்குது, சில இடங்களில் 3% கூட இருக்குது. ஸோ ஆவரேஜாக நீங்கள் 10% நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பியும் நம்ம விஜயகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ ஆயிடுவோமோங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. இப்போது இதுக்கு ஜோசப் விஜய் கட்சிக்கு, நடிகர் ஜோசப் விஜய் கட்சிக்கு, அவர் ஃபுல் பேரில் சொல்லணும்னா மரியாதை நம்மளுக்கு, நடிகர் ஜோசப் விஜய் கட்சிக்கு அந்த பயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு திருமாவளவனையோ இல்லைனா ஒரு காங்கிரஸையோ உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியும். அந்த விரக்தியை தான், ஏன்னா பாஜக வந்த பிறகு இப்போ ஏடிஎம்கே கூட போக முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாரு. பட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, பிரசாந்த் கிஷோர் இந்த வேலையை கச்சிதமாக பண்ணி முடிப்பார். எப்போது? டிசம்பர் ஜனவரியில் விஜய் கட்சியை விஜய்க்கு தலையில் அடித்து உட்காத்தி வச்சு வேப்பில் அடித்து உனக்கு இவ்வளோதான், இப்போ நீ வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிக்கோ, அப்போ தான் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப முடியும், உன்னுடைய படங்கள்லாம் கரெக்டாக ரிலீஸ் ஆகும், இதெல்லாம் சொல்லி அவருக்கு வேப்பில் அடித்து இந்த கட்சியில் ஏடிஎம்கேயில் சேர்த்து விட்டுடுவார். அந்த சென்ஸ் கூட்டணியில் சேர்த்து விட்டுடுவார். அது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆளுங்கள்லாம், ஆதவ அர்ஜுனா பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, ஆதவ அர்ஜுனா கொஞ்ச நாளாகவே பேர் அடிபடலை இல்லையா, பத்திரிகைகள்லையோ மீடியாக்கள்லையோ எங்கேயுமே அடிபடலை. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொளுத்தி போட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம், ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கூட இதை அவர் பேசியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். பட் அவர் பேசுனதில் எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட 100 சீட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நேற்றுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, நீ 100 சீட் கேட்டனா எப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதிமுக வந்து அந்த அளவுக்கு மோசமாக போன கட்சி, நாசமாக போன கட்சி அப்படி இல்லையே, தேஞ்சு போன கட்சி அப்படிலாம் இல்லையே, கொஞ்சம் தேஞ்சு போன கட்சி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு சுயமரியாதையே அடமானம் வச்சு உங்க கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட் ஆல்சோ. ஓகே, அப்போ சீமான் சொன்ன அந்த கருத்து என்ன, துணை முதலமைச்சராக ஆக்குறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இல்லை, எப்படி பண்ண முடியும் அங்கே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது போகிற போக்கில் எல்லாம் அள்ளி எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா சீமான் போனாலும் கூட என்ன பெரிய வாக்கு விகிதம் வந்துட போகுது, சீமானுடைய மொத்த வாக்குகள் அங்கே போகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆஸ் இட் இஸ் வந்து விஜய்க்கு வந்து 10% இருக்குது அப்படிங்கிறாங்க, அதில் 6% சீமானோட தான் அங்கே போயிருக்கு, புரியுறதா? இப்போ சீமானுக்கு 3% தான் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து 10% தான் வரும். அப்புறம் நீங்கள் எப்படி துணை முதல்வர் ஆக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி முதல்வர் ஆக முதல்ல நீங்கள் முதல்வராக முயற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறமா துணை முதல்வர் பற்றி பேசலாம். இது என்ன பேச்சோ தெரியல. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.